ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10 நாட்களில் 1000 ஆங்கில வாக்கியங்கள் கற்றுக்கிற முயற்சியில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி டே 4. இந்த லெசனில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 100 டெரிஃபிக் சென்டென்சஸ், அதாவது 100 தரமான ஆங்கில வாக்கியங்கள் கற்றுக்க போகிறோம். பட் முன்கூட்டியே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். யூ காண்ட் அஃபோர்ட் டு மிஸ் திஸ் லெசன். இது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு லெசன். உங்களுக்கே தெரியும், நான் இது போல் ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாடி நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த லெசனுக்கு முன்னாடி சொல்கிறேன். காரணம் என்னதுன்னா, அப்படிப்பட்ட தரமான சம்பவம் இந்த லெசனுக்குள்ளே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு, லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன் டு த லெசன். பட் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் இந்த லெசனுக்கு நீங்கள் தம்ஸ் அப் கொடுக்கலனா அல்லது ஹைப் கொடுக்கல அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிற முதல் வாக்கியம் என்னது அப்படின்னா, உன் கண்களை அங்கிமிங்கும் அலைப்பாய விடாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் வாண்டர் யுவர் ஐஸ், டோன்ட் வாண்டர் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வாண்டர் அப்படின்னா அலைந்து திரிதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாண்டர் அப்படின்றதுக்கு அலைப்பாய விடுதல் அப்படின்ற மீனிங்கில் வருது. பூசி மெழுகாதே, பிரச்சனையை மூடி மறைக்காதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஒயிட் வாஷ் தி இஷ்யூ, டோன்ட் ஒயிட் வாஷ் தி இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒயிட் வாஷ் அப்படின்னா வெள்ளை அடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இடியமேட்டிக் மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சுவரில் வந்து கரை இருக்குன்னா அந்த கரையை மறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வெள்ளை அடிப்போம் இல்லையா? ஸோ அதே போல் நம்ம செய்த தவறுகளை மறைக்கிறதுக்காக அல்லது இருக்கிற பிரச்சனையை மறைக்கிறதுக்காக நம்ம பூசி மெழுகுவோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இங்கிலீஷில் ஒயிட் வாஷிங் அப்படின்னு சொல்கிறோம். நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வீணாக்காதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஸ்குவாண்டர் யுவர் ஹார்ட் ஏர்ன்டு மணி, டோன்ட் ஸ்குவாண்டர் யுவர் ஹார்ட் ஏர்ன்டு மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்குவாண்டர் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா வீணாக்குதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஊதாரித்தனமாக செலவு செய்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. உன் மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்யாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் டூ எனிதிங் அகெயின்ஸ்ட் யுவர் கான்ஷியன்ஸ், டோன்ட் டூ எனிதிங் அகெயின்ஸ்ட் யுவர் கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ஷியன்ஸ் அப்படின்னா மனசாட்சி அப்படின்னு அர்த்தம். காலை தேய்ச்சி தேய்ச்சி நடக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஷஃபிள் யுவர் ஃபீட், டோன்ட் ஷஃபிள் யுவர் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஷஃபிள் அப்படின்னா குலுக்கு கலக்குன்ற மீனிங்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கார்ட்ஸ்லாம் விளையாடும் போது கார்ட்ஸ் எல்லாம் ஷஃபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கார்டுக்கு வந்து குலுக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல ஷஃபிள்ன்றதுக்கு மீனிங் காலெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி நடக்கிறது அப்படின்ற மீனிங் இருக்குது. மற்றவர்களை பற்றி முதுகுக்கு பின் பேசாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பேக் பைட் அதர்ஸ், டோன்ட் பேக் பைட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈஸி vocabulary டு ரிமெம்பர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், பேக் அப்படின்னா முதுகு, பைட் அப்படின்னா கடிக்கிறது. அப்போ முதுகுக்கு பின்னாடி கடிக்கிறது. இதனுடைய இடியமேட்டிக் மீனிங் என்னது? ஒருத்தவங்களுடைய முதுகுக்கு பின்னாடி அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, அதாவது அவங்க இல்லாத சமயத்தில் அவங்கள பற்றி தப்பாக பேசுறது அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களை பற்றி தப்பாக பேசாதே, இதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பேட் மவுத் அதர்ஸ், டோன்ட் பேட் மவுத் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் வேர்ப் இஸ் ஆல்சோ ஈஸி டு ரிமெம்பர். இங்கே பாருங்கள், பேட் மவுத் அப்படின்றோம். ஸோ பேடுனாவே தப்பு, கெட்ட அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. ஸோ மவுத் அப்படின்னா வாய். அப்போ வாயால் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது தான் பேட் மவுத்திங். குப்பையை இங்கே கொட்டாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் டம்ப் வேஸ்ட் ஹியர், டோன்ட் டம்ப் வேஸ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அதுவே உன் வேலை எல்லாத்தையும் ஏன் தலையில் கட்டாத அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் டம்ப் ஆல் யுவர் ஒர்க் ஆன் மீ, டோன்ட் டம்ப் ஆல் யுவர் ஒர்க் ஆன் மீ அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை குறை சொல்லாதே அப்படின்றது டோன்ட் பிளேம் அதர்ஸ், டோன்ட் பிளேம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளேம் அப்படின்னா மற்றவர்களை குறை சொல்லுதல், மற்றவர்கள் மீது பழி சொல்லுதல், நடந்த தவறுக்காக இன்னொருவரை பழித்தல் அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களை அதிகாரம் செய்யாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பாஸ் அதர்ஸ் அரவுண்ட், டோன்ட் பாஸ் அதர்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரியை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த பாஸ்ன்ற நவுனை நம்ம வேர்பாவும் நம்ம பயன்படுத்தலாம். கோவிலை தீட்டுப்படுத்தாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் டிஃபைல் த டெம்பிள், டோன்ட் டிஃபைல் த டெம்பிள்
அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல டிஃபைல் அப்படின்றதுக்கு தீட்டுப்படுத்துதல் அப்படின்ற மீனிங் இருக்குது, அசுத்தப்படுத்துதல் அப்படின்ற மீனிங் இருக்குது, அவமரியாதை செய்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது, அவமதித்தல் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. வேலையை தாமதப்படுத்தாதே அப்படின்றத டோன்ட் டிலே த ஒர்க், டோன்ட் டிலே த ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களின் கவனத்தை திசை திருப்பாதீர்கள் அப்படின்றத டோன்ட் டிஸ்ட்ராக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் டிஸ்ட்ராக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெஞ்சுகளை இழுக்காதீர்கள், அவைகளை தூக்குங்கள். டோன்ட் ட்ராக் த பெஞ்சஸ், லிஃப்ட் தெம். டோன்ட் ட்ராக் த பெஞ்சஸ், லிஃப்ட் தெம். யாரையும் சங்கடப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா யாரையும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் எம்பாரஸ் எனி ஒன், டோன்ட் எம்பாரஸ் எனி ஒன் அப்படின்னு சொல்லலாம். விளையாடி கொண்டு இருக்காதே, முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே, வேடிக்கை பண்ணாதே இப்படிலாம் சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஃபூல் அரவுண்ட், டோன்ட் ஃபூல் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் விளையாடி கொண்டு இருக்காதே, சீரியஸாக இரு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ப்ளே அரவுண்ட், பி சீரியஸ், டோன்ட் ப்ளே அரவுண்ட், பி சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாப்பாட்டை வாய் முழுசாக வச்சு திணிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஓவர் ஃபில் யோர் மவுத், டேக் ஸ்மால் பைட்ஸ், டோன்ட் ஓவர் ஃபில் யோர் மவுத், டேக் ஸ்மால் பைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாப்பாட்டை வெடுக்கு வெடுக்குன்னு விழுங்காதே, நன்றாக மென்று சாப்பிடு அப்படின்றது டோன்ட் கல்ப் யுவர் ஃபுட், சூவ் ப்ராப்பர்லி, டோன்ட் கல்ப் யுவர் ஃபுட், சூவ் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம். யாரையும் கண்மூடித்தனமாக போற்றாதே அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் யாரையும் கண்மூடித்தனமாக உயர்த்தி பேசாதே அப்படின்னுவோம். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஐடலைஸ் எனி ஒன் பிளைண்ட்லி, டோன்ட் ஐடலைஸ் எனி ஒன் பிளைண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐடலைஸ் அப்படின்னா ஒருத்தவங்க மீது மட்டுமீறிய அன்பு காட்டுதல், அதாவது அளவுக்கு மிஞ்சிய அன்பு காட்டுதல் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது. இது ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்லாம் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மது அருந்தாதே, குடிக்காதே, டோன்ட் கெட் ட்ரங்க், டோன்ட் கெட் ட்ரங்க். வம்பை நீயே விலை கொடுத்து வாங்காதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் இன்வைட் ட்ரபிள், டோன்ட் இன்வைட் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா டோன்ட் ஆஸ்க் ஃபார் ட்ரபிள், டோன்ட் ஆஸ்க் ஃபார் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். படுக்கையில் குதிக்காதே அப்படின்றத டோன்ட் ஜம்ப் ஆன் த பெட், டோன்ட் ஜம்ப் ஆன் த பெட் அப்படின்னு சொல்லலாம். அறையில் உள்ள பொருட்களை கலைத்து போடாதே, அறையை அசுத்தமாக்காதே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரூம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே ஆர்டராக இருக்குன்னா அதெல்லாம் கலைச்சி போடாத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரூமை வந்து அழுக்காக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டோன்ட் மெஸ் அப் த ரூம், டோன்ட் மெஸ் அப் த ரூம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா டோன்ட் மேக் எ மெஸ் இன் த ரூம், டோன்ட் மேக் எ மெஸ் இன் த ரூம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து வாய்க்குள்ளேயே பேசிப்பாங்க இல்லையா, அப்போ அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் வாய்க்குள்ளேயே பேசிக்காத அப்படின்னும், மெதுவாக முணுமுணுக்காதே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், டோன்ட் மட்டர் அண்டர் யுவர் பிரெத், டோன்ட் மட்டர் அண்டர் யுவர் பிரெத் அப்படின்னு சொல்லலாம். யார் மனதையும் புண்படுத்தாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் அஃபெண்ட் எனி ஒன், டோன்ட் அஃபெண்ட் எனி ஒன் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்காதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஓவர் பேம்பர் த சைல்டு, டோன்ட் ஓவர் பேம்பர் த சைல்டு அப்படின்னு சொல்லலாம். பேம்பரிங் அப்படின்னாவே செல்லம் கொடுத்தல், அதுவும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கறத நம்ம இங்கிலீஷில் ஓவர் பேம்பரிங் அப்படின்னு சொல்லுவோம். விதிகளை மீறாதீர்கள், டோன்ட் ஓவர் ஸ்டெப் த ரூல்ஸ், டோன்ட் ஓவர் ஸ்டெப் த ரூல்ஸ். பிரச்சனையை பற்றியே அளவுக்கு அதிகமாக யோசிக்காதீர்கள். சிலர் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை பற்றியே எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லலாம் டோன்ட் ஓவர் திங்க் த ப்ராப்ளம், டோன்ட் ஓவர் திங்க் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். திருடாதே, டோன்ட் ஸ்டீல், டோன்ட் ஸ்டீல். கடையில் திருடாதே, டோன்ட் ஷாப்லிஃப்ட், டோன்ட் ஷாப்லிஃப்ட். ஓபி அடிக்காதே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, வேலையை வளவலன்னு இழுக்காதே,
அதாவது 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 4 மணி நேரத்துக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக வளவலன்னு இழுக்காத அப்படின்றோம். ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஸ்லாக் ஆஃப் அட் ஒர்க், டோன்ட் ஸ்லாக் ஆஃப் அட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இதையே இன்னொரு விதமாக டோன்ட் ஸ்லாக் ஆஃப், டோன்ட் ஸ்லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோழையை போல நடந்து கொள்ளாதே, டோன்ட் ஆக்ட் லைக் எ கவர்டு, டோன்ட் ஆக்ட் லைக் எ கவர்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கவர்டு அப்படின்னா கோழை அப்படின்னு அர்த்தம். குறும்பு செய்யாதே, சேட்டை பண்ணாதே அப்படின்றது டோன்ட் ஆக்ட் நாட்டி, டோன்ட் ஆக்ட் நாட்டி அப்படின்னு சொல்லலாம். சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஈஸியாக ஏமாற்றிடலாம், அவங்க வந்து நம்மளை விட புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை சொல்லுவாங்க அல்லது சில செயல்களை வந்து செய்வாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அவங்க செய்கிறது சரியில்லை அப்படின்னு தெரியும், அவங்க சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லையா, புத்திசாலித்தனமாக நடிக்காதே அப்படின்னு சொல்லுவோம், எல்லாம் தெரிந்தவன் போல நடந்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவோம், ஓவராக பேசாதே அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட், டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் வித் மீ அப்படின்னா என்னிடம் ஓவராக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளாதே அப்படின்ற மீனிங் இருக்குது. என்னிடம் வாய் பேசாதே அப்படின்ற மீனிங் இருக்குது. என்னை விட நீ புத்திசாலி என்று நினைத்து கொள்ளாதே அப்படின்ற மீனிங் இருக்குது. ஸோ டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் வித் மீ. குறிப்பாக நம்ம இதை குழந்தைகள்கிட்ட அதிகமாக பயன்படுத்துவோம். டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் வித் மீ, ஐ நோ வாட் யூ டிட். டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் வித் மீ, ஐ நோ வாட் யூ டிட் அப்படின்னா என்கிட்ட ஓவராக நடிக்காத, நீ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். என்னிடம் ஓவராக நடிக்காதே, நீ என்ன செய்தாய் என்று எனக்கு தெரியும். அவசரப்படாதே அப்படின்னு சொல்லுவோம், அவசரமாக செல்லாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பி இன் சச் அ ஹரி, டோன்ட் பி இன் சச் அ ஹரி அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதே அப்படின்னு சொல்லுவோம், இவ்வளவு பிடிவாதம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பி ஸோ ரிஜிட், டோன்ட் பி ஸோ ரிஜிட் அப்படின்னு சொல்லலாம். உன் வெற்றியை பற்றி பெருமை பேசாதே அப்படின்றது டோன்ட் போஸ்ட் அபவுட் யுவர் சக்ஸஸ், டோன்ட் போஸ்ட் அபவுட் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல போஸ்டிங் அப்படின்னா பெருமை பேசுதல், வீண் பெருமை பேசுதல் அப்படின்னு அர்த்தம். பணத்தை பற்றி வீண் பெருமை பேசாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பிராக் அபவுட் மனி, டோன்ட் பிராக் அபவுட் மனி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பிராக் அப்படின்னாலும் வீண் பெருமை பேசுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. பீற்றி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பீத்திக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல பீத்திக்காத அப்படின்றத கூட நம்ம டோன்ட் பிராக் அப்படின்னு சொல்லலாம். என் சட்டையை கசக்காதே அப்படின்னு சொல்லுவோம், அதாவது என் சட்டையில் சுருக்கம் ஏற்படுத்தாதே அப்படின்றது டோன்ட் க்ரீஸ் மை ஷர்ட், டோன்ட் க்ரீஸ் மை ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டோன்ட் க்ரீஸ் மை ஷர்ட் அப்படின்னா டோன்ட் மேக் எ ஃபோல்ட் ஆர் ரிங்கிள் ஆன் மை ஷர்ட் அப்படின்னு அர்த்தம். காகிதத்தை மடிக்காதே, காகிதத்தில் சுருக்கம் ஏற்படுத்தாதே அப்படின்னா டோன்ட் க்ரீஸ் த பேப்பர், டோன்ட் க்ரீஸ் த பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். அவளை எழுப்பாதே, அவள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்றது டோன்ட் வேக் ஹர், லெட் ஹர் ஸ்லீப் ஃபார் சம் மோர் டைம், டோன்ட் வேக் ஹர், லெட் ஹர் ஸ்லீப் ஃபார் சம் மோர் டைம் அப்படின்னு சொல்லலாம். மின்சாரத்தை வீணாக்காதே அப்படின்றது டோன்ட் வேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, டோன்ட் வேஸ்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களை பற்றியெல்லாம் புகார் செய்யாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் வைன் அபவுட் ஸ்மால் திங்ஸ், டோன்ட் வைன் அபவுட் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வைன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சினுங்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே போல் சினுங்கிக்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதையும் நம்ம வைன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வைன் அப்படின்றதுக்கு டு கம்ப்ளைன் அப்படின்ற மீனிங் தான் இருக்குது. வெட்டி கதை பேசாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் சிட் சாட், டோன்ட் சிட் சாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிட் சாட்ன்றது ஒரு வேர்பாக வந்திருக்கு. இதே நம்ம டோன்ட் எங்கேஜ் இன் சிட் சாட், டோன்ட் எங்கேஜ் இன் சிட் சாட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல சிட் சாட்ன்றது ஒரு நவுனாக வந்திருக்குது. தேர்ட் ஒன் பாருங்கள், டோன்ட் எங்கேஜ் இன் ஸ்மால் டாக், டோன்ட் எங்கேஜ் இன் ஸ்மால் டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சிட் சாட், ஸ்மால் டாக் இது எல்லாத்தையுமே நம்ம வெட்டி கதை அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டு கேட்காதே, டோன்ட் ஈவ்ஸ் ட்ராப், டோன்ட் ஈவ்ஸ் ட்ராப்
ஈவ்ஸ்ட்ராப்பிங் அப்படின்றது ரெண்டு பேர் பேசுகிறத பர்பஸாக, அதாவது இன்டென்ஷனலாக ஒட்டு கேட்குறது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது சீக்ரெட்டாக ஒட்டு கேட்குறது ஈவ்ஸ்ட்ராப்பிங். அதுவே ரெண்டு பேர் பேசுகிறத நம்ம எதேச்சியாக கேட்போம் இல்லையா, அந்த பக்கம் போவோம், எதேச்சியாக நம்ம காதில் விழும். ஸோ அதை வந்து நம்ம இங்கிலீஷில் ஓவர் ஹியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் ஹியர். உன் குடும்பத்தை கைவிட்டு விடாதே. டோன்ட் forsake your family. டோன்ட் forsake your family. தயங்காதே. Don't hesitate. Don't hesitate. என்னை குறுக்கிடாதே. Don't interrupt me. Don't interrupt me. பேசும்போது இடையூறு செய்யாதே. Don't interrupt while speaking. Don't interrupt while speaking. முன்பக்கம் குனியாதே, சாயாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் don't lean over. டோன்ட் லீன் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டோன்ட் லீன் ஓவர் அப்படின்னா டோன்ட் பெண்ட் யுவர் அப்பர் பாடி ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பால்கனியில் சாயாதே, அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் லீன் ஓவர் த பால்கனி, இட்ஸ் டேஞ்சரஸ். டோன்ட் லீன் ஓவர் த பால்கனி, இட்ஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம். கைப்பிடி வேலி அல்லது தடுப்பு கம்பி மேலே சாயாதே, நீ விழுந்து விடுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் don't lean over the railing, you might fall. Don't lean over the railing, you might fall அப்படின்னு சொல்லலாம். இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அதுதான் ரெயிலிங். மேசை மீது குனியாதே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்பக்கம் குனியாதே அப்படின்றது don't lean over the table. Don't lean over the table அப்படின்னு சொல்லலாம். சாப்பிடும்போது மேசை மேல் சாயாதே அப்படின்றத don't lean over the table while eating. Don't lean over the table while eating அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நீ ரொம்ப வளைஞ்சு கொடுக்காதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் don't lean over too much to please others. Don't lean over too much to please others அப்படின்னு சொல்லலாம். இந்த பிக்சரில் பாருங்கள். ஸோ அந்த பெண்மணி வந்து மனசுக்குள்ளே நோ அப்படின்றாங்க, ஆனால் வெளியில் வாயால் பார்த்தீங்கன்னா எஸ் ஷுவர் அப்படின்றாங்க. தெருவில் குப்பை போடாதே அல்லது தெருவை குப்பையாக்காதே அப்படின்றத டோன்ட் லிட்டர் த ஸ்ட்ரீட். டோன்ட் லிட்டர் த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். துணிமணிகளுக்காக அதிக பணத்தை செலவு செய்யாதே அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் மணி ஆன் க்ளோத்ஸ். டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் மணி ஆன் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலில் டோன்ட் ஸ்ப்ளர்ஜ் ஆன் க்ளோத்ஸ். டோன்ட் ஸ்ப்ளர்ஜ் ஆன் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்ப்ளர்ஜ் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக செலவு செய்தல், வீணாக்குதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. அதையே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் டோன்ட் கோ ஓவர் போர்ட் பையிங் க்ளோத்ஸ். டோன்ட் கோ ஓவர் போர்ட் பையிங் க்ளோத்ஸ் அப்படியும் சொல்லலாம். அவனை சந்தேகப்படாதே, அவன் அப்பாவி அப்படின்றத டோன்ட் சஸ்பெக்ட் ஹிம், ஹி இஸ் இன்னசென்ட். டோன்ட் சஸ்பெக்ட் ஹிம், ஹி இஸ் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லலாம். சஸ்பெக்ட் அப்படின்னா ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா அந்த தவறை இவர் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறோம் இல்லையா, ஸோ அதுதான் சஸ்பெக்டிங். எல்லா வேலைகளையும் உன் தலையிலேயே தூக்கி போட்டுக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம சிம்பிள் இங்கிலீஷில் டோன்ட் ஓவர்லோட் யுவர் செல்ஃப் வித் ஒர்க். டோன்ட் ஓவர்லோட் யுவர் செல்ஃப் வித் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதையே கொஞ்சம் இன்டர்மீடியட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டோன்ட் டேக் டூ மச் அப்பான் யுவர் செல்ஃப். டோன்ட் டேக் டூ மச் அப்பான் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அதே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் டோன்ட் டேக் ஆன் டூ மச். டோன்ட் டேக் ஆன் டூ மச் அப்படின்னு சொல்லலாம். என் பொறுமையை சோதிக்காதே. டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ். மதமதன்னு செல்லாதே, மதமதன்னு செய்யாதே அப்படின்றத டோன்ட் டாடில். டோன்ட் டாடில் அப்படின்னு சொல்லலாம். அதுவே மதமதன்னு செய்யாதே, நமக்கு நேரமாகிறது அப்படின்றது டோன்ட் டாடில், we are getting late. டோன்ட் டாடில், we are getting late அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கருத்துக்களை திணிக்காதீர்கள். டோன்ட் இம்போஸ் யுவர் ஐடியாஸ். டோன்ட் இம்போஸ் யுவர் ஐடியாஸ். நம்பிக்கையை இழக்காதே. டோன்ட் லூஸ் ஹோப். டோன்ட் லூஸ் ஹோப். என்னை பற்றி ஜோக் அடித்து கிண்டல் செய்யாதீர்கள். என்னை கேலி செய்யாதீர்கள் அப்படின்றத டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லலாம்.
டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னா டோன்ட் ஜோக் அபவுட் மீ அண்ட் லாஃப் அட் மீ அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னை பற்றி ஜோக் அடித்து என்னை பார்த்து சிரிக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். நொண்டி சாக்கு சொல்லாதே. டோன்ட் மேக் லேம் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் லேம் எக்ஸ்கியூசஸ். தவறாக நடந்து கொள்ளாதே. டோன்ட் மிஸ்பிஹேவ். டோன்ட் மிஸ்பிஹேவ். அறையை அளவுக்கு அதிகமாக அலங்கரிக்காதீர்கள். டோன்ட் ஓவர் டெக்கரேட் த ரூம். டோன்ட் ஓவர் டெக்கரேட் த ரூம் அப்படின்னு சொல்லலாம். டெக்கரேட் அப்படின்னா அலங்கரித்தல், ஓவர் டெக்கரேட்னா அளவுக்கு அதிகமாக அலங்கரித்தல் அப்படின்னு அர்த்தம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீர்கள். டோன்ட் ஓவர் ஈட். டோன்ட் ஓவர் ஈட். குழந்தைக்கு அளவுக்கு அதிகமாக உணவு ஊட்டாதீர்கள். டோன்ட் ஓவர் ஃபீட் த பேபி. டோன்ட் ஓவர் ஃபீட் த பேபி. பலூனை அளவுக்கு அதிகமாக ஊதாதே. டோன்ட் ஓவர் இன்ஃப்ளேட் த பலூன். டோன்ட் ஓவர் இன்ஃப்ளேட் த பலூன். டயருக்கு அளவுக்கு அதிகமாக காற்றடிக்காதே. டோன்ட் ஓவர் இன்ஃப்ளேட் த டயர். டோன்ட் ஓவர் இன்ஃப்ளேட் த டயர். உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். டோன்ட் ரூயின் யுவர் ஹெல்த். டோன்ட் ரூயின் யுவர் ஹெல்த். தள்ளி போடாதே. டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். ப்ரொக்ராஸ்டினேட் அப்படின்னா தள்ளி போடுதல். அதாவது இன்றைக்கி படிக்க வேண்டியதை நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. மற்றவர்களை தூண்டி விடாதே. டோன்ட் ப்ரொவோக் அதர்ஸ். டோன்ட் ப்ரொவோக் அதர்ஸ். அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தாதீர்கள். டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் தேர் ஃப்ரீடம். டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் தேர் ஃப்ரீடம். குழந்தையை பயமுறுத்தாதீர்கள். Don't scare the child. Don't scare the child. சுவரில் கிறுக்காதீர்கள். Don't scribble on the wall. Don't scribble on the wall. பழி வாங்காதீர்கள். Don't seek revenge. Don't seek revenge. மற்றவர்களை பற்றி அவதூறு பேசாதீர்கள். Don't slander others. Don't slander others. நடிக்காதே, அதாவது பாசாங்கு செய்யாதே அப்படின்றத டோன்ட் ப்ரிட்டெண்ட். டோன்ட் ப்ரிட்டெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிட்டெண்ட் அப்படின்னா இப்போ மயக்கம் வரலனாலும் மயக்கம் வந்தால் போல் நடிக்கிறது. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத போல் காட்டிக்கிறது, அல்லது தெரியலன்னா தெரிஞ்சா போல் காட்டிக்கிறது. ஸோ இது எல்லாமே ப்ரிட்டெண்டிங். பூவை மிதிக்காதே. டோன்ட் ஸ்டெப் ஆன் த ஃப்ளவர்ஸ். டோன்ட் ஸ்டெப் ஆன் த ஃப்ளவர்ஸ். மற்றவர்களின் முதுகுக்கு பின்னால் அவர்களை பற்றி தப்பாக பேசாதீர்கள். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ் பிஹைண்ட் தேர் பேக்ஸ். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ் பிஹைண்ட் தேர் பேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதையே இன்னொரு விதமாக டோன்ட் டாக் பிஹைண்ட் பீப்புள்ஸ் பேக்ஸ். டோன்ட் டாக் பிஹைண்ட் பீப்புள்ஸ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தையை கிண்டல் செய்யாதே. டோன்ட் டீஸ் த சைல்டு. டோன்ட் டீஸ் த சைல்டு. யாரையும் மிரட்டாதீர்கள். டோன்ட் த்ரெட்டன் எனிவான். டோன்ட் த்ரெட்டன் எனிவான். அவனை சாதாரணமாக நினைத்து விடாதே. டோன்ட் டேக் ஹிம் லைட்லி. டோன்ட் டேக் ஹிம் லைட்லி அப்படின்னு சொல்லலாம். அதே இன்னொரு விதமாக அவனை லேசாக எடை போற்றாத அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை நீங்களே குறைவாக மதிப்பிடாதீர்கள் அப்படின்றது டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். என்னாலலாம் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னாவே யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் யுவர் செல்ஃப். பி கான்ஃபிடென்ட், லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் ப்ராக்டிஸ் இட் எவ்ரி டே அண்ட் யூ வில் பிகம் வெரி ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ். தேங்க்யூ.